Actually, வணக்கம். This is நமக்கு exercise 2.4 நம்ம 7th sum x square minus ax plus b equal to 0 மற்றும் x square minus cx plus f equal to 0 ஆகிய சமன்பாடுகளுக்கு ஒரு பொதுவான மூலம் உள்ளது. மேலும் இரண்டாம் சமன்பாட்டிற்கு சமமான மூலங்கள் உண்டு எனில் a into e equal to 2 into b plus f என நிறுவுக. இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சமன்பாடு 1 சமன்பாடு 2 அவங்க ஏன் நம்ம 1 2 போனால் இரண்டாம் சமன்பாட்டிலும் சொல்லிட்டாங்க. ஸோ 2 சமன்பாடுகள் இருக்குது. மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஆல்ஃபா மற்றும் பீட்டாவை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டின் புது வடிவம்னா சாமி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. நீங்கள் 10th படித்தது தான். இப்போ இதில் மூலங்களின் கூடுதலுக்கு பதிலாக என்ன இருக்குது, மூலங்களின் பெருக்கலுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நடத்தி பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது இரண்டாம் சமன்பாட்டிற்கு சமமான மூலங்கள் உண்டு. அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது ஒரு பொதுவான மூலம் உள்ளது. அப்போ என்ன பண்ணால் 1 மற்றும் 2 பொதுவான மூலம், இல்லைன்னா அந்த சமன்பாடு பேர் கூட எழுத வேணாம், பொதுவான மூலம் ஆல்ஃபா என்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இரண்டாம் சமன்பாட்டிற்கு சமமான மூலம் உள்ளது. ஸோ இரண்டாம் சமன்பாட்டின் சமமான மூலங்கானது சமன்பாடு 2 சமமான மூலங்கள் இல்லை மூலங்கள் ஆல்ஃபான்னு பொதுவான மூலம் ஆல்ஃபான்னு எடுத்துட்டேன். 2 மூலம் தான். அப்போ சமமான மூலம் அது ஆல்ஃபா மற்றும் ஆல்ஃபா தான். ஓகேவா? ரெண்டுமே. இப்போ சமன்பாடு 1 மூலம் ஆல்ஃபா, இன்னொரு மூலம் பீட்டா தான். இதில் தீஸ் இம்ப்ளாய்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு போட போகிறோம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா போட போகிறோம். அதே மாதிரி சமன்பாடு 2ல் தீஸ் இம்ப்ளாய்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு போட போகிறோம், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு போட போகிறோம். ஓகே சாமி. அதுக்கு என்ன கம்பேர் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு கம்பேர் பண்ண போகிறோம். இது 2 மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு கம்பேர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸுக்கு மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ் போட விட்டுக்கிறேன், எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக இருக்குது சாமி ஏ, ப்ளஸுக்கு ப்ளஸ் இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக இருக்குது பி. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸுக்கு மைனஸ் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக இருக்குது இ. அதாவது மூலங்களின் கூடுதல். இது மூலங்களின் பெருக்கலுக்கு பதிலாக இருக்குது எஃப் இருக்குது. இப்போ இதில் ஒரு ஆல்ஃபாயும் சேர்த்தா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2. ஓகே. இங்கே ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். அப்போ முதல் சமன்பாட்டிலிருந்தும் இரண்டாவது சமன்பாட்டு வந்து கிடைச்சதை எடுத்து எழுதின சாமி. அதுக்கு முன்னாடி முதல் சமன்பாடு என்ன பண்ணி எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இ பை 2ன்னு போட்டிருப்பேன், அதை எடுத்துருங்க. 2 இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு இ இதோட வச்சுக்கலாம். ஓகே. அவங்க என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சாமி, ஏ இன்ட்டு இ ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ப்ளஸ் எஃப் நிரூபிக்க வேண்டியது. ஓகேம்மா. இப்போ இதை என்ன பண்ண, லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை போடுறேன், ஈக்கு பதிலாக 2 இன்ட்டு ஆல்ஃபாவை போடுறேன், ஈக்குவல் டு ரைட் சைடு தான் நிரூபிக்கிறோம் நம்ம. ஓகே. இப்போ இதில் பார்க்குறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக போட்டாச்சா, நம்ம என்ன போடணுமோ அதை போட்டாச்சு. இப்போது என்ன செய்ய வேணும்னா உள்ள பெருக்குங்க. பெருக்கல் சாரி ப்ராக்கெட்னா அது பெருக்கல் பொதுவானது. இதை எடுத்து பெருக்கலாமா? ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட், ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா ஸ்கொயர், சாரிம்மா 2 இன்ட்டு ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடுறோம் எஃப் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக என்ன போடுறோம் சாமி, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக பி. இப்போ 2 நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வச்சா பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கணும். ஸோ பொதுவாக இருக்கிறவங்க யார் 2, வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டோம், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணிட்டோம், ஒன் டைம். ஸோ எஃப் ப்ளஸ் பி அல்லது பி ப்ளஸ் எஃப் எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா ப்ளஸ் எஃப் வரணும் ப்ளஸ் பி வரணும், ப்ளஸ் பி ப்ளஸ் எஃப் தான் வந்திருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது என்ன சாமி, இது ஏ இன்ட்டு இ ஈக்குவல் டு
இதான் நிரூபிக்க வேண்டியது. ஸோ ஏவுக்கு பதிலாக இதை எடுத்து போட்டோம் வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ.